நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனமாறிட மனுபுத்திரன் அல்ல. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனமாறிட மனுபுத்திரன் அல்ல. செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எச்சடா தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக. மீண்டும் ஒரு முறை எல்ஷடா, எல்ஷடா தேவனே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுவுக்கு சித்தனா முடிந்ததே, யெகோவா தொடங்கினதே. எல்லா இயேசுவுக்கு சித்தனா முடிந்ததே, யெகோவா தொடங்கினதே. எல்ஷடா தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை. எல்லாரும் சேர்ந்து கரம் கொட்டி பாடலாமா? ஆமென். எல்ஷடா தேவனே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீ ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீ ஒருவர் தானே. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாகவே மாற்றி தந்தீரே. நாங்கள் கண்ணீரோடு விதைக்கிறதை எல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்கிறவர். நாங்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதம் செய்வீராக. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாகவே மாற்றி தந்தி. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாகவே அறுக்க செய்தீரே. மான ஆரம்பத்தை சம்பூரணமாகவே மாற்றி தந்தி. கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாகவே அறுக்க செய்தி. எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தி. எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தி. தேவனே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல்ஷடா தேவனே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக. சேர்ந்து கரம் கொட்டி பாடலாம்.
நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீ ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீ ஒருவர் தானே. எல்லாரும் கரம் கொட்டி பாடலாமா? என் வாழ்க்கை பயணம் எல்லாம் முன் செல்லும் மகிமையில் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் குறைவுகள் எல்லாம் என்னை ஒரு ரெகோபோத்தை கர்த்தர் இன்னைக்கு ஆரம்பிக்கிறார். நம்பிக்கையோடு பாடுவோமா? வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. எல்லாம் இயேசுவுக்கு சித்தனா முடிந்தாரே. ரெகோபோத் தொடங்கின சத்தமாய் வாயை திறந்து சித்தினா முடிந்ததே. ரெகோபோத் தொடங்கினதே. தேவமே சர்வ வல்லமை கரம் கொட்டி ஹல்லேலூயா. தேவனே என்னை பேர் மீண்டும் ஒரு முறை சத்தத்தை உயர்த்தி தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீ ஒருவர் தான். சத்தமாய் நீ ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீ ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனமாறிட மன் புத்திரன் அல்ல. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனமாறிட மன் புத்திரன் அல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன். உற்சாகமாய் கரம் கொட்டி தேவனே சர்வ வல்லமை ரெண்டு கரம் கொட்டி ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு பாடுவோமா? தேவனே சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்றீங்க ஹல்லேலூயா? எல்லா இயேசுவுக்கு சித்தனா எல்லாம் என்ன செஞ்சுதான் முடிந்தது. என்ன ஆரம்பிக்க போகுது? எங்க பாடணும்? ரெகோபோத். ஹல்லேலூயா. ஈசாக்கு 2 துறவை வெட்டினாரு. அந்த 2 துறவுக்கு என்ன பேர் வச்சாரு? ஒன்னு ஏசேக்கு, இன்னொன்னு சித்தனா. இந்த 2ஐ குறித்து வந்து சத்துருக்கள் என்ன செஞ்சாங்க? அவரோடு கூட என்ன செஞ்சாங்க? மோட்டாங்க, சண்டை போட்டாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதையெல்லாம் தூர்த்து போட்டார்கள். ஹல்லேலூயா. ஆனா அதுக்கப்புறம் ஒரு துறவை வெட்டினார். அந்த துறவுக்கு பேர் என்ன வச்சாரு? ரெகோபோத். ஆமென். அந்த துறவை குறித்து அதற்கப்புறம் யார் வந்து அவரிடம் என்ன செய்யல? வாக்குவாதம் பண்ணுவதற்கு வரவில்ல. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்களை விட்டு என்னென்ன காரியங்கள் போனது எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கிறது. ஆமென். ஒருவேளை என்னென்ன காரியங்கள், துறவுகள், நன்மைகள் உங்களை விட்டு விலகி போயிட்டோ, இன்னைக்கு அதற்கெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆனா இதற்கு அப்புறம் கர்த்தர் ஒரு நன்மையை கொடுக்க போகிறார். அந்த நன்மையினால் கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்க போகிறார். ஆமென். வாக்குவாதம் இல்லாத ஒரு நன்மை, ஒரு ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அந்த நன்மை உங்க வாழ்க்கையில மேன்மைகளை கொண்டு வரும். அந்த நன்மை உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் அப்படிப்பட்ட வார்த்தை இன்னைக்கு நம்புறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நம்புறவங்க மாதிரி நம்ம பாடலையே. ஆமென். நம்புனவங்கன்னா எப்படி பாட? அதான் வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு
திரும்ப நம்முடைய அரண் யாரு? இயேசுப்பா தான். அல்லேலூயா. அவர் நமக்கு துணையா இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா பாடணும். 2 கரம் கொட்டி பாடலாமா? சத்தமா பாடலாமா? உற்சாகமாய் முழு பலத்தோடு 2 கரம் கொட்டி எல்லாரும் முழு பலத்தோடு. நம்பத்தக்கவர், நம்பத்தக்கவர் நீ ஒருவரானே, உண்மையுள்ளவர். மீண்டும் ஒரு முறை சொல்லலாமா? நம்பத்தக்கவர் நீ ஒருவரானே, உண்மையுள்ளவர் நீ ஒருவரானே. போய் சொல்லிட மனிதன் அல்ல, மனமாறிட மனபுத்திரன் அல்ல. போய் சொல்லிட மனிதன் அல்ல, மனமாறிட மனபுத்திரன் அல்ல. செய்வதை தடுப்பவன் யாரு? கரம் கொட்டி செய்வதை தடுப்பவன். எல்லாரும் பாடலாமா? எல் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெரு. நம்பிக்கையோடு சொல்லலாமா? எல் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுவுக்கு சித்தேனா முடிந்ததே. எத்தனை பேர் வாய திறந்து சொல்றீங்க? எல்லா இயேசுவுக்கு வாய திறந்து சொல்லுங்க. தேகோபத்தை கத்தர் ஆரம்பிக்கிறார். ஆமென். தேவனே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக. சத்தத்தை உயர்த்தி ஆமென். தேவமே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தேவமே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீ ஒருவர்தானே, உண்மையுள்ள. சேர்ந்து பாடலாமா? நீங்க பாடுங்க. நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர் நீ ஒருவர்தானே. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, ஆறிட அனுபுத்திரன் அல்ல. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனமாறிட அனுபுத்திரன் அல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. நீ செய்வதை 2 கரம் கொட்டி தேவமே, சர்வ வல்லமையுள்ள கோரி தேவனே, என்னை பெருக செய்பவரே. தெய்வமே, சர்வ வல்லமை. ஹல்லேலூயா. எல்லாம் 2 கரம் கொட்டி வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லி பாடலாமா? ஆமென். சங்கமாய் சொல்லுவோம். தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை மீண்டும் ஒரு முறை வாய திறந்து சொல்லலாமா? தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தெய்வமே, பெருக செய்பவரே. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் எல்லாம் அவர் நம்மை தாங்குகிற தேவன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவர் என்னை தாங்குகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரை நம்மை தாங்கி வழி நடத்தி வந்திருக்கிறார். அவர் இனியும் நம்மை தாங்குவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. வாழ்க்கை பயணத்தில் எல்லாம் அவர் நம்மை என்ன செய்து வந்திருக்கிறார்?
தாங்கி வந்திருக்கிறான்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை தாங்கி ஹல்லேலூயா. இதுவரை தாங்கி நம்மை வழி நடத்தின தேவன் ஹல்லேலூயா இனியும் ஹல்லேலூயா அவர் நம்மை தாங்குவதற்கு அவர் வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் வேதத்துல ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 41வது அதிகாரத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னா 10வது வசனத்துல நீங்க வாசிப்பீங்கன்னா அங்க வேதத்தில் இப்படியாய் வேதம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை எத்தனை பேர் ஆமென் சொல்லி மகிமைப்படுத்துறீங்க? ஹல்லேலூயா. அவர் என்னை தாங்குவார். எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்றீங்க? நம்பிக்கையோடு வாயை திறந்து சொல்றீங்க. நம்பத்தக்கவர் அவர் ஒருவர் மாத்திரமே. அவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார், அவர் என்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. கரம் உயர்த்தி சொல்லுங்க, நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீ ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீ ஒருவர் தானே, பொய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட மனுபுத்திரன், சத்தமா பொய் சொல்லிட வாய திறந்து சத்தமா மாறிட மனுபுத்திரன் அல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடு. 2 கரம் உயர்த்தி ஆமென். நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, எச்சடா தேவமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக. வாய திறந்து அறிக்கையிட்டு சொல்லுவீங்களா? எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவர். மீண்டும் ஒரு முறை சொல்லுவோமா? எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக ஹல்லேலூயா. ஆமென். என்னை தாங்குகிற தெய்வம் என்னை பெருக செய்வாருங்கிற அந்த வார்த்தையை நம்ம வாயால என்ன செய்ய முடியலையே, அறிக்கையிட முடியலையே. ஹல்லேலூயா. அரசியல் தலைவர்கள் தங்கள் கட்சியில் உள்ளவர்களை ஏதோ உசுப்பேற்றி விடுவதற்காக அதை செய்யவோம் இதை செய்வோம் இதையா சொல்லுவாங்க. ஆனா அந்த தொண்டர்கள் சொல்லுவாங்க, எங்க தலைவர் அதை செய்ய போறார் இதை செய்ய போறார்னு என்ன செய்வாங்க? எங்க நின்று கத்துவாங்க? எங்க நின்னுங்க? ஒவ்வொரு ரோட்லயும் நின்று ஒவ்வொரு தெருவுலையும் நின்று என்ன செய்வாங்க? தொண்டை கிளிய என்ன செய்வாங்க? கத்துவாங்க, எங்க தலைவர் அதை செய்ய போறார், சொல்லிட்டாரியா, சொல்லத செய்யாம இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறமா அந்த காரியத்தை குறிச்சே என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஒருவேளை அவங்களுக்கு செய்யணும்னு ஆசை இருந்தா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, முன்னாடி உள்ள கவர்மெண்ட் எல்லா நிதியையும் என்ன செஞ்சிட்டாங்க, காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, நிதி பற்றாக்குறையினால எங்களால் அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியலன்னு ஒரே வார்த்தை சொல்லிடுவாங்க. நம்முடைய தேவன் அப்படி அல்ல. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை என்ன செய்யாதா? உங்களுடைய வேதம் சொல்லுகிற அவர் சொல்லியும்
செய்யாது. அப்ப அவங்க அப்படி கத்தி சொல்லும் பொழுது நம்முடைய தேவன் நமக்காக செய்ய போகிறதை எவ்வளவு சந்தோஷமா சொல்லணும். 2 கரம் உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. எல் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவர். நம்பிக்கையோடே எல் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கை பயணத்தில் எல்லாம் உங்களோடு கூட மகிமையும் மேகமாய் உங்களை இதுவரைக்கும் தாங்கி அவர் வழி நடத்தி வந்திருக்கிறாரே. இனி உங்க வாழ்க்கையை தாங்கி உங்க வாழ்க்கையை நேர்த்தியாய் ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு என் தேவன் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குவேன். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? ஹல்லேலூயா. அவர் என்னை தாங்குகிற தெய்வம். ஆமென். எத்தனை பேர் சத்தமா வாயை திறந்து சொல்றீங்க, அவர் என்னை தாங்குகிறவர்? வாயை திறந்து சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. தாங்கட்டுமே உம் கிருபை தேவனே, தனிமையில் நடக்கும் போதெல்லாம் நவீனத்தில் உம் கிருபை பூரணம் என் மேல் இறங்க வேண்டுமே. தனிமையை நினைத்து அழும் நேரமெல்லாம் தகப்பனே உம் கிருபை தாங்கட்டுமே. தனிமையில் நினைத்து அழும் நேரமெல்லாம் தகப்பனே உம் கிருபை தாங்கட்டுமே. ஆமென். தாவீதுக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது, அவருடைய கிருபை என்னை தாங்கும், அவர் என்னை தாங்குகிற தெய்வம். ஹல்லேலூயா. அதனாலதான் இப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். சங்கீத புஸ்தகத்தில் 51வது சங்கீதத்தை நீங்க எடுத்து வாசிப்பீங்கன்னா 12வது வசனத்துல தாவீது இப்படியாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 51வது சங்கீதத்துல 12வது வசனத்துல தாவீது இப்படியாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. தாவீது ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிறார், ஆண்டவரே நீர் என்னை தாங்க வேண்டும், உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை தாங்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் என்ன அடைஞ்சிருவீங்க? பலன் அடைஞ்சிருவீங்க. அவர் உங்களை தாங்கிக் கொள்வார், அவர் உங்களை ஏந்திக் கொள்வார், அவர் உங்களை சுமந்து கொள்வார், அவர் உங்களுக்கான யாவையும் செய்து முடிப்பார். நீங்கள் ஹல்லேலூயா இந்த பூமியில கடைசி வரைக்கும் அவருக்கு எப்படி இருப்பீங்க? சாட்சியா இருப்பீங்க. எப்போ தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உங்களை தாங்கும் பொழுது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை தாங்குவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். தாவீது சொன்னபடியே கர்த்தர் அவரை தாங்கி இருக்கிறார். அதனாலதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நீங்க அதே சங்கீத புஸ்தகத்தில் வாசிப்பீங்கன்னா 63வது சங்கீதத்துல 8வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா அங்க இப்படியாய் தாவீது வார்த்தையை சொல்லுகிறார். சங்கீதம் 63வது சங்கீதத்துல 8வது வசனத்துல, என் ஆத்துமா தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை. யார் யார் அவரை உறுதியாய் பற்றி பிடிக்கிறீர்களோ இன்றைக்கு ஒரு கரம் உங்களை தாங்க போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறார், ஆண்டவரே நான் உறுதியாய் பற்றி கொண்டபடியினால், என் ஆத்மா உம்மையே பற்றி கொண்டபடியினால் உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. இந்த வார்த்தையை தாவீது எந்த சமயத்துல சொல்றார் தெரியுமா? அதுல தலைப்பை நீங்க படிப்பீங்கன்னா அந்த சங்கீத புஸ்தகத்துல நீங்க தலைப்பை நீங்க படிங்க பார்க்கலாம்.
தாவீது யூதாவின் வனாந்தரத்திலே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். வனாந்தரத்திலே சுற்றி திரிந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், அவரது வலதுகரம் என்னை தாங்கி வருகிறது. ஹல்லேலூயா. வாழ்க்கையில வனாந்தரம் போல் ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கையா இருக்குதா? எல்லாம் காஞ்சு போன ஒரு வாழ்க்கையா இருக்குதா? செழிப்பையை பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையா இருக்குதா? இன்னைக்கு அப்பாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஏசையா, இந்த சூழ்நிலையில எந்த மனிதர்களும் எங்களை தாங்குவதற்கு ஆள் இல்லை, நீர் ஒருவரே என்னை தாங்குகிற தேவன், என் நம்பிக்கைக்கு உரியவரே, நீர் என்னை தாங்கும். எத்தனை பேர் வாயை திறந்து சத்தமா சொல்ல போறீங்க? சத்தமாய் வாயை திறந்து சொல்லுங்க. தாங்கட்டுமே உம் கிருபை தேவனே, தனிமையில் நடக்கும் போதெல்லாம், பலவீனத்தில் உம் கிருபை பூரணம் என் மேல் இறங்க வேண்டுமே. தாங்கட்டுமே உம் கிருபை தேவனே, தனிமையில் நடக்கும் சேர்ந்து பாடலாமா? பலவீனத்தில் உம் கிருபை பூரணம் என் மேல் இறங்க வேண்டுமே. தனிமையை நினைத்து அழும் நேரமெல்லாம், தகப்பனே உம் கிருபை தாங்கட்டுமே. தனிமையை நினைத்து அழும் நேரமெல்லாம், தகப்பனே உம் கிருபை தாங்கட்டுமே. தாங்கட்டுமே உம் கிருபை தேவனே, தனிமையை நினைக்கும் போதெல்லாம், பலவீனத்தில் உம் கிருபை பூரணம் என் மேல் இறங்க வேண்டுமே. சேர்ந்து பாடலாமா? உலகில் உபத்திரவம் வரும் பொழுதெல்லாம் உந்தன் கிருபை என்னை தாங்க வேண்டும் ஐயா. எங்க வாழ்க்கை பாதையில் நாங்கள் சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் உந்தன் கிருபையினால் எங்களை நிரப்பி எங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். உலகில் உபத்திரவம் வரும்போதெல்லாம் உந்தன் கிருபை என்னை தாங்கணும். வாழ்க்கை பாதையில் நான் சோர்ந்து போனால் உந்தன் கிருபை என்னை நிரப்பணும். உலகில் உபத்திரவம் வரும்போதெல்லாம் உந்தன் கிருபை என்னை தாங்கணும். வாழ்க்கை பாதையிலே சோர்ந்து போனார் உந்தன் கிருபை என்னை நிரப்பணும். கிருபையே கிருபையே மாறாத தேவக்கு சத்தமாய் சொல்லலாமா? கிருபையே கிருபையே மாறா. மீண்டும் ஒரு முறை சத்தமாய் திறந்து சொல்லலாமா? தாங்கட்டுமே உம் கிருபை தேவனே, தனிமையில் நடக்கும் போதெல்லாம், பலவீனத்தில் உம் கிருபை பூரணம் என் மேல் இறங்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை சொல்லலாமா? தாங்கட்டுமே உம் கிருபை தேவனே, தனிமையில் நடக்கும் போதெல்லாம், பலவீனத்தில் கிருபை பூரணம் என் மேல் இறங்க வேண்டுமே. தனிமையை நினைத்து அழும் நேரமெல்லாம்,
தகப்பனேவும் கிருபை தாங்கட்டுமே. தனிமையை நினைத்து அழும் நேரமெல்லாம் தகப்பனேவும் கிருபை தாங்கட்டுமே. கிருபையே கிருபையே. சத்தத்தை உயர்த்தி வாயை திறந்து ஒவ்வொருவரும் சொல்லுவீங்க. ஆமென். கிருபையே கிருபையே மாறாத தேவக்கு. மீண்டும் ஒருவரை சொல்லுங்க. கிருபையே 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 நாள்தோறும் தாங்கும் கிருபையே. இரண்டு கரத்தையும் பரத்திற்கு நேராய் உயர்த்தி தாவீது சொன்னது போல் உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி என்று ஜெபித்தாரே. இன்னைக்கு இந்த காலை வேளையில எத்தனை பேர் வாயை திறந்து கரம் உயர்த்தி சொல்றீங்க? தனிமையை நினைத்து அழும் நேரமெல்லாம் தனிமையை நினைத்து அழும் நேரமெல்லாம் தகப்பனேவும் கிருபை. வாயை திறந்து சத்தமாய் சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க தானப்பா சொல்லி இருக்கிறீங்க, பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று நீங்க தானப்பா எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. எத்தனை பேர் சத்தமா வாயை திறந்து சொல்றீங்க? தனிமையில நான் இருக்கும் பொழுதெல்லாம், உதவியற்று இருக்கிற வேளையில் எல்லாம், நான் தள்ளாடுகிற பொழுதெல்லாம், இயேசுவே நீர் என்னை தாங்க வேண்டும். சத்தமாய் சத்தமாய் அப்பா கிட்ட கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறார். வாயை திறந்து இயேசுவை கேளுங்க. ஹல்லேலூயா. நீர் என்னை தாங்க வேண்டும் இயேசுவே, உமது வலது கரம் என்னை தாங்க வேண்டும். சத்தமாய் சத்தமாய் தனிமையை நினைத்து அழும் நேரமெல்லாம் தகப்பனேவும் கிருபை தாங்கட்டுமே. தனிமையை நினைத்து அழும் நேரமெல்லாம் தகப்பனேவும் கிருபை தாங்கட்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நம்மை என்ன செய்கிற தேவன்? தாங்குகிறவன். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க சத்தமா? அவர் என்ன செய்கிற தேவன்? தாங்குகிற தேவன். அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், என் கால் சறுக்கும் பொழுதெல்லாம் அவர் என்னை என்ன செஞ்சிடறாரு? தாங்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என் கால் எப்பொழுதும் சறுக்குகிறதோ, என் கால்கள் எப்பொழுதும் சறுக்கி நான் கீழே விழும்படி என் வாழ்க்கையில எத்தனை முறை வந்தாலும் அத்தனை முறையும் என் தேவன் என்னை தாங்குவதற்கு அவர் இரக்கம் உள்ள தேவன், அவர் கிருபை உள்ள தேவன், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் கால் எப்பொழுதெல்லாம் சறுக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் ஒரு வலதுகரம் என்னை தாங்குகிறது. ஆமென். தாவீதுக்கு எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை பாருங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், ஹல்லேலூயா, அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். எத்தனை பேர் அந்த நம்பிக்கையோடு சொல்றீங்க? அவருடைய வலதுகரம் என்னை தாங்கும். ஆமென். இன்னொரு இடத்துல தாவீது இப்படியாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நீங்க சங்கீத புஸ்தகத்துல 18வது சங்கீதத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னா, ஹல்லேலூயா, வேதத்தில் நீங்க எடுத்து வாசிங்க. அங்கே சங்கீத புஸ்தகத்துல இப்படியாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 35வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, சங்கீதக்காரன் இப்படியான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 18வது சங்கீதம் 35வது வசனம், உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறபடியினால் உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை தாங்குவாரானால் அவருடைய காருண்யம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். அந்த காருண்யம் உங்களை பெரியவர்களாய் உங்கள் குடும்பத்தின் நடுவிலே, உங்கள் சமுதாயத்தின் நடுவிலே நிச்சயமாகவே உங்களை உயர்த்தும். எப்ப தெரியுமா? அவர் சகாயம் பண்ணி உங்களை தாங்கும் பொழுது. அவர் சகாயம் செய்து உங்களை தாங்குவார். அவர் சகாயம் பண்ணி உங்களை தாங்குவார். அவருடைய காருண்யம் நிச்சயமாகவே உங்களை என்ன ஆக்கும்? பெரியவர்கள் ஆக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
கர்த்தர் என்னை தாங்குவார். ஆமென். நம்பிக்கையோடு காத்திருங்க. உங்களை அப்படியே விட்டு விட மாட்டார். உங்களை தாங்குகிற தேவன் நிச்சயமாகவே உங்களுக்கு சகாயம் செய்வார். அவருடைய காருண்யம் உங்களை எப்படி மாற்றும்? பெரியவர்களாய் மாற்றும். ஆமென். ஆகவே தாவீதுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. அவருடைய கரம் என்னை என்ன செய்து வருகிறது? தாங்கி வருகிறது. அவருடைய கிருபை என்னை தாங்கி வருகிறது. ஆமென். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் தாங்குகிற தேவன். அவர் யாரையெல்லாம் தாங்குகிறார் என்று வேதத்தில் ஒரே ஒரு வார்த்தையை நான் வாசித்து நம்ம அடுத்த பகுதிக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். அவர் நம்மை தாங்குகிற தெய்வம் தான். அவர் நமக்கு சகாயம் பண்ணி நம்மை தாங்குகிற தெய்வம் தான். ஆனால் அவர் யாரை தாங்குகிறார்? நீங்க வேதத்தில் எடுத்து வாசிப்பீங்கன்னா சங்கீதம் 145வது சங்கீதத்தில் 14வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிங்க. சங்கீதம் 145வது சங்கீதம் 14வது வசனம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் என்ன செய்து விடுகிறாரா? தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை தாங்குகிற தேவன் மாத்திரம் அல்ல, அவர் தாங்கி நமக்கு சகாயம் பண்ணி நம்மை பலப்படுத்தி அவருடைய காருண்யம் என்னும் கேடகத்தினால் நம்மை சூழ்ந்து கொண்டு அவர் நம்மை தூக்கி விடுகிறார். எப்படி தூக்கி விடுகிறார் தெரியுமா? பெரியவர்களாய் மாற்றி நம்மை தூக்கி விடுகிறார். அதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை தூக்கி எடுத்து நம்மளை எங்க உட்கார வச்சிருவாரா? ஹல்லேலூயா. ராஜாக்களோடு, பிரபுக்களோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரியவர்களாய் மாற்றி நம்மளை தூக்கி வைத்து அழகு பார்க்கிற தேவன். வேதம் அருமையாய் சொல்கிறது. அவர் யாரை தாங்குகிறாரா? யாரை தாங்குகிறாரா? விழுகிற யாவரையும் தாங்கி பிடிக்கிற தேவன். ஒருவேளை விழுந்து, வேதத்தில் அங்க வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கிறது, விழுந்து மடங்கடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில, எழுந்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில, மடங்கடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, முடிந்து போயிற்று என்று சூழ்நிலை, இனி எழும்புவதற்கு சாத்தியமே இல்லை, அவன் விழுந்து மடங்கடிக்கப்பட்டு போனான், இனி அவன் எழும்ப முடியாது என்கிற நிலையில இருக்கிற உங்களை என் தேவன் தாங்கி அவர் தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். வேதத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னா அப்போஸ்தலர் புத்தகத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். பவுலையா பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிற்று. எல்லாம் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு வாலிபன் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது என்ன செஞ்சிட்டாரு? தூங்கி. வேதத்தில் நீங்க அப்போஸ்தலர் புத்தகத்தில் நீங்க வாசிக்கலாம். 20வது அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிப்பீங்கன்னா 9வது வசனத்தை நீங்க வாசிங்க. அப்பொழுது ஐத்தீகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலிலே உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கையிலே மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையில் இருந்து அவன் கீழே விழுந்து என்ன செஞ்சிட்டான்? மரிச்சு போயிட்டான். ஹல்லேலூயா. எங்க இருந்து கீழே விழுந்தானா? நீங்க அநேகர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில ரொம்ப உயரத்தில் இருந்த பிரதர், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களினாலே இல்ல அநேக ஆசீர்வாதங்களிலே என் வாழ்க்கையில ரொம்ப உயரத்தில் இருந்தேன். ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த உயரத்திலிருந்து இப்ப கீழே விழுந்துட்டேன். என்னை தூக்கி விடுவதற்கு யாருமே இல்லை, என்னை தாங்கி விடுவதற்கு யாருமே இல்லை, என்னை தாங்கி பிடிப்பதற்கு யாருமே இல்லை. அவ்வளவு உயரத்திலிருந்து கீழே வந்துட்டேன். இன்னைக்கு என் வாழ்க்கையில கடன் பாரங்கள், என் வாழ்க்கையில நிந்தைகள், என் வாழ்க்கையில அவமானங்கள், யார் என்னை தாங்கி பிடித்து என்னை உதவி செய்வதற்கு, எனக்கு சகாயம் பண்ணுவதற்கு, என்னை தூக்கி விடுவதற்கு யாரும் இல்லை என்று கலங்கி நிற்கிறீர்களோ, உங்களை தாங்கி தூக்கி விடுவதற்கு நாங்கள் ஆராதிக்கிற இயேசு இருக்கிறார். நீங்க நம்பி இருக்கிற தேவன் இருக்கிறார். அவர் உங்களை தாங்கி பிடிப்பார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை தூக்கி விட போகிறார். அந்த வாலிபனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் 3ஆம் மாடியில் இருந்து என்ன செஞ்சிட்டார்? கீழே விழுந்துட்டாரா? கீழே விழுந்து அவர் என்ன செய்து போயிட்டாரா? மரித்து போயிட்டார். மடங்கடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. இனி எழுந்திருக்கவே முடியாது, இனி யாராலும் அவருக்கு உயிர் கொடுக்க முடியாது. காரணம், அவர் மரித்து போயிட்டார். கீழே விழுந்து என்ன செஞ்சிட்டாரு? மரித்து போயிட்டார். அநேகர் அப்படிதானே சொல்றீங்க, என் வாழ்க்கையில இருந்து கீழே விழுந்துட்டேன் பிரதர், இந்த பிசினஸ்ல இருந்து கீழே விழுந்துட்டேன் பிரதர், இந்த உயர்வுல இருந்து கீழே விழுந்துட்டேன் பிரதர், எனக்கு கர்த்தர் கொடுத்திருந்த ஆசீர்வாதங்கள்ல இருந்து கீழே விழுந்துட்டேன், எனக்கு கர்த்தர் கொடுத்திருந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தில் இருந்து நான் கீழே விழுந்துட்டேன். யார் என்னை தாங்குவார்? யார் என்னை தூக்கி பிடிப்பார்? யார் எனக்கு உதவி செய்வார்? உங்களுக்கு ஒரு உதவி செய்வதற்காக ஒருவர் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார்.
உங்க பாதையெல்லாம் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். உங்களை விசாரிக்கிறவர் அவர். உங்களுடைய பிரச்சனைகளை அறிந்த தேவன். நீங்கள் என்ன சூழ்நிலைகள் இருக்கிறீர்கள் என்பதை நன்றாய் அறிந்திருக்கிற தேவன். அதனாலதான் தாவீது சொல்கிறார், என் தேவன் என்னை தூரத்தில் இருந்து என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வார்த்தை இன்னைக்கு சொல்ல முடியும்? என் தேவன் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஒருவேளை நான் கீழே கடந்தா என் தேவன் அப்படியே என்னை விட்டு விடுகிற தேவன் அல்ல. நான் புழுதியில கடந்தாலும் குப்பையில கடந்தாலும் என் தேவன் என்னை தூக்கி எடுத்து ராஜாக்களோடு பிரபுக்களோடு என் தேவன் என்னை உட்கார பண்ணுவார். அல்லேலூயா. சோர்ந்து போகாது. உங்களை தாங்குவதற்கு ஒருவர் இருக்கிறார். உங்களை தூக்கி விடுவதற்கு ஒருவர் இருக்கிறார். இந்த வாலிபனை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். 3ஆம் மாடியிலிருந்து கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்து அவன் மரித்து விட்டான். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. நான் கீழே விழுந்துட்டேன், முடிந்து போயிட்டு, என் வாழ்க்கை முடிந்து போயிட்டு, என் வாழ்க்கை முடிந்து போயிட்டு, இவ்வளவு வயதாகிவிட்டது, இல்ல இவ்வளவு காலங்கள் ஆகிவிட்டது, இவ்வளவு ஆண்டுகள் ஆகிவிட்டது, இல்ல இனி என் வாழ்க்கையில என் பிசினஸ்ல உயிர் இல்ல, என் வேலையில உயிர் இல்ல, என் காரியத்துல உயிர் இல்ல. இல்ல இல்ல, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தாங்கி பிடிக்கிறவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், அவனுக்குள் உயிர் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்குள்ள உயிர் இருக்கிறது என்று சொல்லி 12வது வசனத்தை நீங்க வாசிங்க. 12வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, அந்த வாலிபனை அவர்கள் உயிர் உள்ளவனாக கூட்டி கொண்டு வந்து மிகுந்த என்ன செஞ்சார்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்த போகிறார். உங்களை தாங்கி பிடித்து உங்களை தூக்கி எடுத்து உங்களை ஆறுதல் படுத்த போகிறார். கர்த்தர் உங்களை தாங்கி பிடிப்பதன் மூலம், கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பதன் மூலம் உங்கள் முழு குடும்பத்தையும் என் தேவனால் ஆறுதல் படுத்த முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை தாங்கி பிடிக்கிறதன் மூலம் உங்க பிள்ளைகள் ஆறுதல் அடைய போறாங்க. கர்த்தர் உங்களை தாங்கி பிடிக்கிறதன் மூலம் உங்கள் பெற்றவர்கள் ஆறுதல் அடைய போறாங்க. கர்த்தர் உங்களை தாங்கி பிடிக்கிறதன் மூலம் உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஆறுதல் அடையும்படியாக என் தேவன் இன்னைக்கு உங்களை தாங்கி பிடித்து இன்றைக்கு உங்களை தூக்கி விட போகிறார். நம்புறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருமே சொல்றாங்க மரித்து போயிட்டாரே, அந்த வாலிபன் மரித்து போனானே. ஹல்லேலூயா. ஆனா தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார், அவனுக்குள்ளே உயிர் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதே தானே சொன்னாங்க. லாசரு மரித்து போயிட்டான், செத்து 4 நாள் ஆயிட்டு, யாரும் கல்லறையை திறக்காதீங்கன்னு சொன்னாங்களே. ஆனால் நம்மை தாங்குகிற தேவன் வந்தார், முன்பே வந்து சொன்னார், இல்ல லாசருவே வெளியே வா. ஹல்லேலூயா. நம்மை தாங்கி பிடிக்கிற தேவன், நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. நம்மை பலப்படுத்துகிற தேவன். எந்த நிலைமையில், ஒருவேளை வேதம் அதை தானே சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் வாசிக்கிறோமே, நீ இன்ன நிலைமையில் இருந்து கீழே விழுந்தா என்பதை நினைத்து. ஹல்லேலூயா. நான் இவ்வளவு நிலைமையில இருந்தேனே, இப்படி உயர்த்தப்பட்டிருந்தேனே, ஒருவேளை இந்த நிலைமையில இருந்து கீழே விழுந்துட்டேன், ஒருவேளை நினைச்சு புலம்புறீங்களா, அழுகிறீங்களா, கவலையோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கு அந்த நிலைமையில தேவன் உங்களை தாங்கி பிடித்து உங்களை உயர்த்துவதற்கு என் தேவனால் கூடும். ஹல்லேலூயா. அவன் நம்மை தாங்கி பிடிக்கிற தேவன். ஒரே ஒரு வார்த்தையை மாஸ்டர் வாசித்துருங்க. மீகாவின் வார்த்தையை நீங்க எடுத்து வாசிப்பீங்கன்னா, மீகா 7வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசிங்க. அங்க வேதத்தில் இப்படியாய் நான் வாசிக்கிறோம். மீகா 7வது அதிகாரம் 8வது வசனம். மீகா 7வது அதிகாரம். எத்தனை பேர் பைபிள் வச்சிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. மீகா 7வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசிங்க. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் நான் என்ன செய்வேன்? நீங்க எத்தனை பேர் தைரியமா சொல்றீங்க? ஹல்லேலூயா. உங்களை விழ பண்ணி இருக்கிற சத்துருவை பார்த்து சொல்லுங்க. உங்களை விழ பண்ணி இருக்கிற மந்திரவாதத்தை பார்த்து சொல்லுங்க. உங்களை விழ பண்ணி இருக்கிற பில்லி சூனியத்தை பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு விழ பண்ணி இருக்கிற உங்க பகைவர்களை பார்த்து சொல்லுங்க, சத்துருவே, நான் விழுந்ததை பார்த்து சந்தோஷப்படாது, என்னை தாங்குகிற தேவன் ஒருவர் இருக்கிறார், என்னை தூக்கி விடுகிற ஒரு தேவன் இருக்கிறார். நான் விழுந்தாலும் நான் திரும்பவை எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா. அதனால வேதம் சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் திரும்பவே என்ன செய்வான்? இன்னைக்கு தைரியமா வாயை திறந்து சொல்லுங்க, நான் திரும்பவே எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா. நான் உயர பறப்பேன்,
நான் உயர பறப்பேன். ஹல்லேலூயா. நான் உயர பறப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாயை திறந்து சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அவர்கள் சிறகுகளை அடித்து அவர்கள் உயிரை எழும்புவார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் புது பலன் அடைவார்கள். இன்றைக்கு தேவன் உங்களை தாங்கி உங்களை தூக்கி எடுத்து இன்றைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். உங்களை ராஜாக்களோடு உட்கார பண்ண போகிறார். உங்களை பிரபுக்களோடு உட்கார பண்ண போகிறார். நீங்கள் இழந்த நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் வாழ்க்கையில பெற்றுக் கொள்ளும்படியா. ஹல்லேலூயா. தைரியமா வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் வாயை திறந்து சொல்றீங்க? மீகாவுல படித்த வார்த்தையின்படி எத்தனை பேர் சொல்றீங்க? சத்துருவே நீ என்ன செய்யாத. இப்படிதாங்க வாய் சொல்லுவோமா? எவ்வளவு முழக்கத்தோடு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் விழுந்ததை குறித்து என்ன செய்யாத, சந்தோஷப்படாத. ஆமென். என் பிள்ளைங்க விழுந்து போயிட்டாங்கன்னு சொல்லி என் பிள்ளைகளுக்கு குறித்து சந்தோஷப்படாத. என் கணவர் விழுந்து போயிட்டாருன்னு சொல்லி சந்தோஷப்படாத. என் மனைவி விழுந்து போயிட்டாள் என்று சந்தோஷப்படாத. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களை தாங்கி பிடித்து என் தேவன் எங்களை எழும்ப பண்ணுவார். ஆமென். நாங்கள் எழும்புவோம். ஆமென். தைரியமாய் வாயை திறந்து சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் எழும்புவோம். ஹல்லேலூயா. நாங்கள் எழும்புவோம். வாயை திறந்து சத்தமா, ஹல்லேலூயா, சத்தமா வாயை திறந்து சொல்லுங்க. நிச்சயமாகவே என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. சத்தமா வாயை திறந்து சொல்லுங்க. நாங்கள் எழும்புவோம். அப்படியே கரம் உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே சொல்லுங்க. நாங்கள் எழும்புவோம். ஆமென். எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவ. நம்பிக்கையோடு சத்தமா சொல்லலாமா? எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. சத்துரு வரும் பொழுதெல்லாம் சொல்லுங்க. நீங்க விழுகிற சூழ்நிலையில் வரும் பொழுதெல்லாம் சொல்லுங்க. நான் கீழே விழ மாட்டேன். என்னை தாங்கி பிடிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் என்னை தாங்கி பிடிப்பார். அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். சத்துருவே நீ சந்தோஷப்படாதே, எனக்காக ஒரு தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் வைராக்கியமா இன்னைக்கு சொல்றீங்க? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சத்தமா வாயை திறந்து சொல்லுங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஒவ்வொருவர் இந்த வார்த்தை வைராக்கியமா சொல்லுங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களை தாங்கி பிடித்து எங்களை வழி நடத்துங்க. நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக. முற்றிலும் கரத்திலே தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.